we lift up your name with a heart full of praise. Be exalted, O Lord my God. Glory to the King of Kings. Glory to the King of Kings. Hosanna, Hosanna, Hosanna in the Namame. Hosanna, Hosanna, Hosanna undan நாமமே. உம்மை உயர்த்திடுவோம் முழு நிறைவுடன். கர்த்தரே மீட்பு பலனோ மகிமை ராஜராஜனே. மகிமை ராஜராஜனே. மகிமை 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 ராஜராஜனுக்கே. மகிமை 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 ராஜராஜனுக்கே. உம்மை உயர்த்திடுவோம் துதி நிறைவுடன். கர்த்தரே மீட்பு பலனோ மகிமை ராஜராஜனே. உம்மை உயர்த்திடுவோம் துதி நிறைவுடன். கர்த்தரே மீட்பு பலனோ மகிமை ராஜராஜனே. மகிமை ராஜராஜனே. Hosanna, Hosanna, Hosanna in the highest. Hosanna, Hosanna, Hosanna in the highest. Lord, we lift up your name with a heart full of praise. Be exalted, O Lord my God. Hosanna in the highest. Lord, we lift up your name with
நாங்கள் ஆண்டவரே மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கே கனம் உண்டாகட்டும், உமக்கே துதி உண்டாகட்டும், உமக்கே மகிமை உண்டாகட்டும் அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீர் பெரியவரே, நன்றி மாறாதவரே, மகிமையானவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு இதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எங்களுடைய துதி கன மகிமை ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே ஸ்தோத்திர பலிகள் உம்முடைய சமூகத்தில் வந்து எட்டுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தும் பொழுது பரலோகத்தில் உள்ள தூதர்கள் ஆண்டவரே உம்மை உயர்த்தும் பொழுது, எல்லாரும் ஒன்று கூட உயர்த்தும் பொழுது, இந்த துதிகளில் வாசம் செய்கிற தேவன் ஆண்டவரே துதிகளில் சந்தோஷப்படுகிறவர். உம்முடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது ஆண்டவரே பரலோகத்தில் நீர் ஆண்டவரே எல்லா கனமும் மகிமையை பெற்று நீர் ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தாவாக, எந்தன் கண்மலையாக, எந்தன் மீட்பெருமாக, எந்தன் கோட்டையுமாக ஆண்டவரே நீர் எந்தன் அடைக்கலமாக, நீர் எந்தன் கேடகமாகிய தேவன், நீர் வீற்றிருக்கிற தேவன் ஆண்டவரே சிங்காசனத்துல ஆண்டவரே உட்கார்ந்திருந்து எங்களை யாவற்றையும் நீர் ஆளுகை செய்கிறவர் அப்பா. ஆண்டவரே எங்களுடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், ஆண்டவரே எங்களுடைய குறைகள், நிறைகள் எல்லாவற்றையும் நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க அப்பா. ஆண்டவரே எங்களுடைய வேதனைகள், எங்களுடைய சோதனைகள், ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே சோதனை, எங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க. நாங்கள் நடந்தாலும் படுத்திருந்தாலும் எந்த வேலையில நாங்கள் செய்திருந்தாலும் உடைய சமூகத்தை விட்டு நாங்கள் ஒருபோது விலக கூடாது. உடைய சமூகத்தை விட்டு நாங்கள் ஒருபோதும் ஆண்டவரே மறக்க கூடாதப்பா. உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது ஆண்டவரே. நீர் பெரியவராக, நீர் கண்மலையாக, நீர் கோட்டையுமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவர் நீர் எங்களை இரட்சகராகிய தேவன், எங்களோடு கூட இருங்கப்பா. ஆவியானவரே நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நல்லவரே, வல்லவரே, மாறாதவரே, மகிமையானவரே, கைவிடாதவரே, எந்தன் கண்மலையே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீரே எந்தன் துணையாளர், நீரே எந்தன் மகிமையானவர், நீரே எந்தன் மாட்சிமையானவர். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு இருக்கும் பொழுது ஒரு சேனைக்குள் பாய்வோம், மதிலை தாண்டிடுவோம், பயப்படவே மாட்டேன் என்று தாவீதுக்காரர் சொல்லுகிறார். அப்பா நீர் என்னோடு இருக்கும் பொழுது என்னாலும் வெற்றி கடந்து வருவதாக, நீர் என்னோடு கூட இருக்கும் பொழுது என்னாலும் வெற்றி கடந்து வருவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. தேவனாய் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொன்னால், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனே, அவருடைய கற்பனைகளை கை கொண்டால் நமக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன வரும்? நம்பிக்கை. நம்பிக்கைன்னா என்ன? நிச்சயம் நடக்கும். என்னை நிச்சயம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா ஆமென். ஒரு போதகர் சொல்லுகிறார், நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறேன், பரலோக ராஜ்யம் நிச்சயம் எனக்கு கிடைக்கும். அல்லேலூயா. கதவே நான் தட்டுவேன். பரலோக ராஜ்யத்தில் என்னை உடுலின்னு வச்சுக்க ஒரு பேச்சுக்கு கதவே தட்டுவேன். ஆண்டவரே ஆண்டவரே உங்களுடைய கற்பனைகள் படி நடந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு கதவை திறங்க அப்படின்னு சொல்லுவாராம். மற்றவங்க சொல்ல முடியாதான். ஏன்னா வசனத்தை கை கொள்ளல. வசனத்தை கை கொள்ளாதவங்க தைரியமாக பேச முடியாது. ஆனால் வசனத்தை கை கொள்றவங்க தைரியமாக ஜெபிக்கலாம். கர்த்தர் அவங்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். அல்லேலூயா. வசனத்தை கை கொள்ளாதனால தான் பிரச்சனை. இன்னைக்கு நிறைய பேர் பின்வாங்கி போகிறது காரணம் என்ன தெரியுங்களா? கடவுளுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது இல்லை. ஆமென். பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, பிரசங்கத்தில் இருக்கும் பொழுது போன் வந்துருச்சுன்னு சொல்லி ஓடி ஓடி போயிடுவாங்க. அப்படியெல்லாம் ஓடி ஓடி போனால் உங்களை பிசாசு பிடிச்சிட்டு போயிடும். அப்படி போகாதீங்க. 2 மணி நேரத்தில் என்ன ஆக போகுது, 1 மணி நேரத்தில் என்ன ஆக போகுது? அந்த 1 மணி நேரம் தேவ சமூகத்தில் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நம்ம கொஞ்ச நேரம் கையடக்கி, கால் அடக்கி, வாய் அடக்கி நம்ம கம்முன்னு உட்காந்துருந்தோம்னா மேல் இருக்கிற தேவன் நம்மை கண்ணோக்கி பார்த்து நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. அதான் அங்கே பணம் தராங்களாம், அதான் இங்கே பணம் தராங்களாம், அதான் லோன்காரன் வந்துட்டான், அதான் சொந்தக்காரன் வந்துட்டான். வரட்டும், யாரும் எங்கேயும் போக மாட்டாங்க, யாருக்கும் எந்த ஆபத்தும் வராது. நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. நீங்கள் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்கள் கால்கள் தேவனுடைய ஆலயத்தில் நிற்கணும். அல்லேலூயா. சங்கீதக்காரர் சொல்ற, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நான் மன மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று சொல்லுகிறார். அது ஒரு கற்பனை. அல்லேலூயா.
அதை அதாவது ரட்சிக்கப்பட்ட ஜனம் கட்டாயமாக ஞாயிற்றுக்கிழமை காலையில் என்ன செய்யணும்? இங்கே நிற்கணும். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அப்போ நாம் செய்ய வேண்டிய ஒரு வேலை, கடவுளுடைய ஆலயத்துக்கு அவங்க விருந்துக்கு தான் போகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, விருந்து எனக்கு முக்கியமல்ல, முதலாவது தேவனுடைய ராஜ்யம். அல்லேலூயா. கற்பனைகளை கைக்கொள்ளும் பொழுது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய உடன்படிக்கை கிருபையும் காக்கிற தேவன். நாம் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம். அந்த ஞானஸ்நானத்தின் மூலியமாக தேவனுக்கிட்ட நம்ம உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். அதை என்றைக்குமே ஆண்டவர் நினச்சி பார்ப்பார். அல்லேலூயா. நீங்களும் நினச்சி பார்க்கணும், நான் ஞானஸ்நானம் எடுத்த ஆள், படைக்கப்பட்டதை நான் புசிக்க மாட்டேன். அடிக்கடி நீங்கள் உங்களுக்குள்ளாரையே என்ன செய்யணும்? மனசார தீர்மானம் எடுத்துக்கணும். நாங்கள் வந்து பின்னாடியே வந்துட்டு இருக்க மாட்டோம். வாட்ச்மேன் மாதிரி டென்னு வருவான், ஜெனி வரும், உங்களை பார்த்துக்கும். நீங்கள் பாவம் செய்யாதபடி உங்கள் பின்னாடியே இருப்பாங்க. பின்னாடியெல்லாம் யாரும் பின்னாடியே அலைய முடியாது. உங்களுக்கு விசுவாசம் வேணும். அல்லேலூயா. ஆமென். பாவம் செய்ய மாட்டேன் என்று தீர்மானம் எடுத்தால் பாவம் செய்ய கூடாது. இதெல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நான் சின்ன வயசுலேயே தீர்மானம் எடுத்துட்டேன். சின்ன பையனா அப்போவே ஆண்டவரை பற்றி தெரிஞ்ச என்னைக்கு இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தெய்வம் அப்படின்னு சொல்லி 1989, 88, 87 நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ இருந்தே படைக்கப்பட்டதை எவ்வளோ பசியாக இருந்தாலும் சரி, உசுறு போகிற மாதிரி பசிக்கும், சுருண்டு உழுவுற மாதிரி இருப்பேன். ஆனால் அதை கேட்பேன், இது வந்து என்ன ஏது அப்படின்னு. நான் சாப்பிட மாட்டேன். எனக்காக வருத்தப்படுவாங்க, இந்த சின்ன பையன் இப்படி போய் சோறு இல்லாத கிடக்கிறானே, அப்புறமேட்டு தான் எங்கேயோ சாப்பிடுவானா, இப்போ வந்து சாப்பிட மாட்டானா, நாம் கொடுத்தா எங்கேயோ திங்க மாட்டானா அப்படின்னெல்லாம் பேசிக்கிட்டு திட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் பாருங்கள், ஏற்ற வேலையில் என்னை ஆண்டவர் ஊழியக்காரனாக மாற்றிட்டார். ஒரு அலையிலே சொல்லுங்கள். நான் பாஸ்டாகனு சொல்லி கொஞ்ச நாள் கழித்து தான் தெரியும். அதுக்கு முன்னாடி சுவிசேஷ ஊழியம் தான் முத நான் கற்றுக்கிட்டது. இயேசு உன்னை நேசிக்கிறார் அப்படிங்கிறத உலகத்துக்கு எல்லாத்துக்கும் சொல்லணும், இயேசுவை ஏற்றுக்கொள்ள சொல்லணும், ரட்சிக்கப்பட சொல்லணும், அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். அவ்வளோதான் எனக்கு தெரியும் சின்ன வயசில், சின்ன ஊழியம் ஆரம்ப நிலையில். அதை உண்மையாக செஞ்சால் இன்றைக்கி ஆண்டவர் பல தலைவர்கள் மத்தியிலே பேசக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் கிருபை செய்து வருகிறார். அல்லேலூயா. ஆகையால் உடன்படிக்கை, ஆண்டவரோடு நாம் உடன்படிக்கை வைத்திருக்கணும். அப்படி நாம் செய்யும் பொழுது நம்முடைய ஜெபத்தை எல்லாம் ஆண்டவர் கேட்கிறார். கர்த்தருடைய கரம் நம்மேலே இருக்கும். என் தேவனுடைய கரம், 18வது வசனத்தில், என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகளையும். ராஜா என்ன சொன்னாரா? 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். ராஜா, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். நீ எது கேட்டால் நான் தருவேன்னார். அவர் வந்து தேவாலயத்துக்கு தேவையான சில பல காரியங்களை எங்களுக்கு தரணும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அதே போல ராஜா அவருக்கு கட்டளையிட்டார். 8வது வசனம் வாசிக்கலாம். 2:8. அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை காவலனாகிய கொடுக்கும்படிக்கு கடிதம் கட்டளையிடு அப்படின்னு சொன்னார். அப்புறம் இதுதான் முக்கியமான வார்த்தை, என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியால். அல்லேலூயா. எல்லாத்து மேலும் கர்த்தருடைய கரம் இருக்குதுங்க. ஆனால் கர்த்தருடைய தயவுள்ள கரம்னு எழுதப்பட்டிருக்கு. சாதா கரமும் இருக்குது, தயவுள்ள கரமும் இருக்குது. அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய தயவுள்ள கரம் தான் இதுவரைக்கும் நம்முடைய சபையை ஆண்டு நடத்தி கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. ரட்சிக்கப்படாதவங்களே என்னென்னமே நினைப்பாங்க, சபை இருக்கக்கூடாதும்பாங்க, சபை ஓடணும் அப்படிம்பாங்க, சபை மூடணும் அப்படிம்பாங்க, சபைக்கு யாருமே வரக்கூடாது அப்படிம்பாங்க, அவங்க சொல்கிறதுக்கு எதுவுமே பழிக்கூடாது அப்படிம்பாங்க. அதெல்லாம் அப்படி ஆண்டவர், அவங்க எதிரிகள் சொல்கிறதெல்லாம் ஆண்டவர் கேட்கறதில்ல. அல்லேலூயா. நான் என்ன சொல்கிறேன்னா அதுதான் கேட்குறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நான் என்ன சொல்கிறேன்னா அதுதான். அல்லேலூயா. ஏன்? அது தாயின் கருவிலே உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். யார் ஜெபித்தாலும் ஆண்டவர் கேட்பார். ஆனால் தெரிந்துள்ளப்பட்டவர்கள் விஷயத்திலே ஆண்டவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து அவங்க ஜெபத்தை ரொம்ப 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 நல்லா கேட்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். உங்களையும் ஆண்டவர் தெரிஞ்சு வைத்திருக்கிறார். அதனால தான் இந்த இடத்துல நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க. அல்லேலூயா. உங்களை தெரிஞ்சுக்கலைன்னா முடியாது, இந்த இடத்துக்கு வரவே முடியாது. சூழ்நிலை தள்ளிக்கிட்டு போயிடும், பேய் தள்ளிக்கிட்டு போகிற மாதிரி தள்ளிக்கிட்டு போயிடும். ஆனால் உங்களை ஆண்டவர் கொண்டாந்து இங்கே உட்கார வச்சிருக்கிறாருன்னா, தாயின் கருவிலே உருவாக முன்னே உங்களை பேர் சொல்லி அழைத்து உங்களை ஆண்டவர் நல்ல ஒரு பிள்ளையாக, தேவ பிள்ளையாக மாற்றி இந்த இடத்துல ஆண்டவர் வச்சிருக்கிறார். இன்னும் நல்லா வச்சிருப்பார். அல்லேலூயா. தேவனுடைய தயவுள்ள கரம் நம்மேல் இருந்தால் நம்ம கேட்குற எல்லா மன்றாட்டையும் ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் இதுவரைக்கும் நமக்கு தந்திருக்கிறார். ஆண்டவர் இதுவரைக்கும் நமக்கு உதவி செய்து கொண்டு வருகிறார். இனிமேலும் நமக்கு உதவி செய்து நம்மிலிருந்து ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கட்டளையிடுவார். எஸ்ராவின் புஸ்தகம்
6ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்களை வாசிக்கலாம். இதில் நாம் பார்க்கிறோம், தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்று ஒரு ராஜாவுடைய உள்ளத்திலே பேசி அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? தேவாலயமானது முதல்ல எப்படி இருந்தது அதே ஸ்தானத்திலே கட்டப்பட வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நாம் கட்டுகிற இந்த ஆலயம், கட்டி கொண்டிருக்கிற இந்த ஆலயம் ஆண்டவர் நினைக்கிறபடி நல்லா ஸ்ட்ராங்காக பெரிய ஆலயமாக நல்ல ஆலயமாக ஆண்டவர் மாற்றி தரணும். அல்லேலூயா. அதே போல தான் நாம் செல்கிற எல்லா இடமும் ஆண்டவர் மாற்றி தருவார். நம்முடைய ஆலயம் எப்படிப்பட்ட ஆலயமாக இருக்க வேண்டும்? ஆண்டவர் நினைக்கிறபடி நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான அதனுடைய ஸ்தானத்திலே, ஆலயம் என்றால் பெரிய ஒரு ஆலயமாக, தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு இடமாக, அநேகர் கண்கள் தெரியவும், அநேகருடைய கண்களை திறக்கவும், அநேகர் கட்டிகள் மறையவும், அநேகருக்கு திருமண காரியங்கள் அந்த இடத்துல வைத்து நடத்தவும், அநேக சுகமளிக்கும் கூட்டம், உபவாச கூட்டம், இரவு ஜெபம் என்று அநேக ஜெபங்கள், எப்பொழுதும் ஜெப தூபம் எழும்புகிற ஒரு இடமாக அந்த இடம் மாற்றி தர வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு இருந்து நாளைக்கு போகிற ஒரு காரியம் அல்ல. இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் போடுகிற ஒரு காரியம் அல்ல. இன்றைக்கு இருந்து நாளைக்கு தண்ணிக்குள்ளே போடுகிற ஒரு காரியமாக அல்ல. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன். அல்லேலூயா. அவர் நம்மை நடத்துவார். அவருடைய ஆலயம் கட்டப்பட வேண்டும். அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கணும். வெளிநாட்டில் பெரிய பெரிய தேவாலயம் கட்டியிருக்கிறாங்க. அந்த ஆலயங்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே உயரமானதாக இருக்கும். திருச்சியில் பார்த்திங்கன்னா அந்த மெயின்காட் கேட்டில் ஒரு தேவனுடைய ஆலயம் இருக்கிறது. ரொம்ப கம்மியாக அது ஒரு 200 அடிக்கு மேலே இருக்கும். நல்ல உயரமாக அப்படி, அதாவது தலப்பா கட்டிக்கிட்டு அதை பார்த்தா தலப்பா என்ன பண்ணுமா, கீழே விழுந்துருமா. அந்த அளவுக்கு பார்த்தா தான் அந்த சிலுவை மேலே இருக்கிற சிலுவை தெரியும். அவ்வளோ உயரமாக அந்த காலத்திலே. இப்போல்லாம் நவீன காலமாக இருக்குது. இப்போ கட்டுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அவங்களாம் 50-100 வருஷத்துக்கு முன்னாடியே, 150 வருஷத்துக்கு முன்னாடியே கட்டிட்டாங்க. அவ்வளோ ஒரு அழகான ஆலயம் வெளிநாட்டிலேருந்து வந்து அந்த தேவாலயத்தை கட்டியிருக்கிறாங்க. அதை பார்க்குறதுக்குன்னே நிறைய ஆர்சிக்காரங்க இஸ்ரேல் தேசத்துலேருந்து நமக்கு திருச்சிக்கு வந்து வேளாங்கண்ணியெல்லாம் பார்த்துட்டு, திருச்சியில் இருக்கிற அந்த மெயின்காட் கேட்டில் இருக்கிற அந்த பெரிய சர்ச்சை பார்த்துட்டு அப்படி போகிறாங்க. அவ்வளோ உயரமாக ஒரு பெரிய மலை பக்கத்தில் இருக்கிற அந்த மலைக்கு ஈக்குவலண்ட் உயரத்தில் ஒரு இன்ஜினியர் பிளான் பண்ணி கட்டினாராம். கடவுளுடைய ஆலயம்னா பெருசாக நல்லதாக கட்டணும். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், உயரம் முக்கியம் அல்ல, அதில் பண்ணுற ஜெபம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஆனால் அந்த கட்டுற ஆலயம் தேவன் நினைக்கிற மாதிரி நம்ம கட்டணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தரிசனம். நம்ம பெந்தகோஸ்துக்காரங்க, நமக்கு எப்பொழுதும் தரிசனம் விரிவாகிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஒரே ஒரு கட்டடத்தில் நம்மளை வச்சு அடக்க முடியாது. கட்டடம் அப்படியே விரிவாகிக்கிட்டே இருக்கணும். மக்கள் தொகை என்ன செய்யணும்? விரிவாகிக்கிட்டே இருக்கணும். எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட்டடங்களை கட்டணும். அப்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வேலைக்கு ராஜாவின் அரமனையிலிருந்து 4வது வசனம் சொல்லுது, அதற்கு செல்லும் செலவு ராஜாவின் அரமனையிலிருந்து கொடுக்கப்படுவதாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு கூட பரலோகத்திலே ராஜாதி ராஜா நமக்காக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அவருடைய கஜானா பெரிய கஜானா. அல்லேலூயா. நம்மகிட்ட இருக்கிறது ரொம்ப சின்னது. உங்கள் தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் குடும்பத்தை ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. கட்டடம் கட்டுவதற்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் கட்டுகிற பிள்ளைகளாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் மாறுங்கள். அல்லேலூயா. வீட்டை கட்டணும், நிலத்தை வாங்கணும், வண்டியை வாங்கணும், என்னென்ன உங்கள் வீட்டுக்கு தேவையோ எது எது இல்லையோ அது எல்லாமே வாங்கணும். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆண்டவருடைய கஜானாவில் இருந்து, அவருடைய அரமனையிலிருந்து நமக்கு ஆசீர்வாதம் வருகிறது. அல்லேலூயா. கஜானானா பெரிய பணம் பொருளெல்லாம் கோடி கோடியாக லட்ச லட்சமாக தங்க கட்டிகள், வெள்ளி கட்டிகள், பணங்கள், கோமதங்கள், வைடூரியங்கள் வைத்திருக்கிற பெரிய ஒரு அரண்மனை, ஒரு பெரிய ஒரு இடம், அதுதான் கஜானா. ஆனால் ஆண்டவருடைய கஜானா எப்பயும் நிரம்பியே இருக்கும். அல்லேலூயா. அது ஒரு அமுத சுரப்பி. அல்ல என்ன செய்யாது? குறையாது. அமுத சுரப்பினா அல்ல குறையாமல் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் ஆண்டவர்கிட்ட இருக்குது. ஆகையால் நீங்கள் உணர்வுபூர்வமாக, நான் ஏற்கனவே சொன்னது போல நல்ல ஒரு பொறுப்புணர்ச்சியோடு நீங்கள் ஜெபம் பண்ணினால் அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். அல்லேலூயா. ஆனால் பொறுப்பு இல்லாமல் ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். நீங்கள் அநேகருக்கு ஜெபம் பண்ணி விடுங்க, பொறுப்புணர்ச்சி இல்லாத ஜெபம் பண்ணால் அந்த ஜெபம் கேட்காது. பொறுப்பாக ஜெபம் பண்ணால் ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்பார். அல்லேலூயா. துக்கித்து உணர்ந்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி கர்த்தர் பெரியவர் நினச்சிக்கிட்டே ஜெபம் பண்ணுங்க. அவர் எப்படியாவது நமக்கு நன்மை செய்வார். அல்லேலூயா. எப்படி காப்பாற்றுவார்? எப்படியாவது காப்பாற்றுவாரியா? அதுதான் விசுவாசம். அல்லேலூயா. டாக்டர் செத்துறவனு கூட சொல்லிட்டாங்க எத்தனையோ பேர்த்த பார்த்து.
எத்தனை கிழவிங்களை பார்த்து சொல்லியிருக்கிறார், எத்தனை தாத்தாங்களை பார்த்து சொல்லியிருக்கிறார். ஆனால் அவங்க உடனே ஓடி வந்து ஜெபக்குறிப்பு சொல்லுவாங்க, அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம் ஒரு ஜெபம் பண்ணி விடுங்க அப்படிம்பாங்க. நாங்கள் ஜெபம் பண்ணுவோம், அவங்க நல்லா போயிடுவாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் பலப்படுத்துவார். ஆகையால் உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும், உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படும். நம்முடைய ராஜாதி ராஜாவாகிய அவருடைய அரண்மனையிலிருந்து நமக்கு தேவையான ஆசீர்வாதம் எல்லாம் நமக்கு ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. இதில் 5வது வசனம் சொல்லுது, தேவனுடைய ஆலயத்துக்கு தேவையான பொன் வெள்ளி பனிமுட்டுகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் வெள்ளி உடையவர்கள் வெள்ளியை கொடுக்கலாம், பொன் உடையவர்கள் பொன்னை கொடுக்கலாம். பனிமுட்டுகள் வைத்திருக்கிறவர்கள் கர்த்தருக்காக என்ன செய்யலாம்? பனிமுட்டுகளை கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நாம் ஆண்டவருக்கு செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 9வது வசனத்தை வாசிங்க. அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால். அல்லேலூயா. உங்கள் மேலே கர்த்தர் இருந்தார்னா உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை எல்லாம் ஆண்டவர் நிறைவாய் தந்து உங்களை ஆண்டவர் உயர்த்துவார். ஆமென். அல்லேலூயா. அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். இன்றைக்கும் நாம் ராஜாதி ராஜாவாக நம்முடைய தேவன் வீற்றிருக்கிறார். நாம் கேட்பதை எல்லாவற்றையும் கொடுப்பார். உலக ராஜாக்களும் கொடுக்கத்தக்கதாக ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். அல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுது? கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாய் உங்கள் மடியிலே கொண்டு வந்து போடுவார்கள். யார் போடுவா? தேவ தூதன் தான் கொண்டாந்து போடுவான். அல்லேலூயா. ஆமென். உங்கள் குடும்பத்துக்கு தேவ தூதருடைய ஆசீர்வாதம் வரும். நீங்கள் என்ன ஜெபக்குறிப்பு ஜெபிக்கிறீங்களோ அதையெல்லாம் ஆண்டவர் கேட்பார். அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேர் ஜெபம் பண்ணுவாங்க, ஆனால் அதை ஆண்டவர் கேட்பாரா கேட்க மாட்டாரா அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் கட்டாயமாக கேட்பார். இதில் 9வது வசனம் வாசிங்க. பாருங்கள், அவர் என்ன சொன்னாரோ, ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டாரோ அது அப்படியே நடந்து முடிஞ்சது. ஒரு அலியிலே சொல்லுங்கள். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது அப்படியே நடந்து முடியும். ஒரு நாளைக்கு சொல்லிவிட்டு ஒரு நாளைக்கு ஆண்டவர் மறக்கிற தேவன் அல்ல. நீங்கள் என்னென்ன கேட்குறீங்களோ அது எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். தன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன்மேல் இருந்ததினால் எருசலேமுக்கு வந்தான். அவன் என்ன செய்யணுமோ அவன் பணத்தோடு பொருளோடு வந்து அந்த தேவனுடைய ஆலயத்துக்கு தேவையான எல்லா காரியங்களையும் செய்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். இன்றைக்கு நாமும் கூட கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு தேவ கரம் நம்மேல இருக்கிறது. நாம் கவலைப்பட தேவையில்லை. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். யோசுவாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். யோசுவா 4:23. ஆமென். அல்லேலூயா. இஸ்ரவேல் பிள்ளைகள் எகிப்திலிருந்து வரும்பொழுது சிவந்த சமுத்திரத்தை ஆண்டவர் 2ஆக பிளந்து கடலை வெற்றாந்தரையாக மாற்றி அதிலே கடக்க பண்ணினார். கர்த்தருடைய கரம் கூட இருந்ததுனால் அது நடந்தது என்று எழுதப்பட்டிருக்குது. இன்றைக்கு ஆண்டவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது. நம்முடைய குடும்பத்திலே நாம் செய்ய முடியாத காரியங்களை ஆண்டவர் செய்வார். அவர் சொல்லுகிறார், கடலை கடக்க உதவி செய்த தேவன், செங்கடலை 2ஆக பிளந்த தேவன், நீங்கள் யோர்தானிலே கால் வைக்கும் பொழுது அந்த தண்ணீர் 2ஆக பிரியும், நீங்கள் போவீர்கள் என்று ஒரு தீர்க்க தரிசனமாக அந்த இடத்துல சொல்கிறார். எல்லாம் ஆண்டவர் மேலே ஒரு விசுவாசம் தான். அல்லேலூயா. நாமளும் ஆண்டவர் மேலே ஒரு விசுவாசம் வச்சு ஆண்டவர் மேலே செய்யணும். எல்லாம் வச்சுக்கிட்டு தான் நான் ஒரு காரியத்தை செய்வேன்னு சொல்லக்கூடாது. கிறிஸ்துக்குள்ளே வந்துட்டா எது இருந்தாலும் இல்லாட்டினாலும் காரியம் வாய்க்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். எது இருந்தாலும் சரி இல்லாட்டி, நான் சின்ன வயசுலேயே சொல்லியிருக்கிறேன். 1989 சொல்லியிருக்கிறேன். 92 ஒரு தடவை சொன்னேன். 92 ஒரு தடவை நான் சொன்னேன், பணம் இருந்தாலும் இல்லாட்டினாலும் கர்த்தர் என்னை கொண்டு பெரிய பெரிய அற்புத அதிசயம் செய்வார். அல்லேலூயா. பொருள் இருந்தாலும் இல்லாட்டினாலும் என்னை கொண்டு ஆண்டவர் பெரிய பெரிய அற்புதங்களை செய்வார். காரணம், கர்த்தருடைய கரம் நம்ம மேலே இருக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம். அப்போவே சொன்னாங்க, இவருடைய விசுவாசம் பெரியது என்று. அல்லேலூயா. நாம் ஆண்டவர் மேலே விசுவாசம் பெரிதாக இருக்கணும். கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய பலத்த கரம் ஆமென் அங்கே இருந்தது என்று பார்க்கிறோம். நம்ம மேலேயும் ஆண்டவருடைய கரம் கூட இருக்கிறது. நாம் பயப்பட தேவையில்லை, நாம் சோர்ந்து போக தேவையில்லை. நம்மை ஆண்டவர் நிச்சயமாக உயர்த்தி நிச்சயமாக தேவன் நம்மை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். கர்த்தருடைய கரம் மாத்திரம் வேணும்னு சொல்லி நீங்கள் கேளுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். தூய பிதாவே ஸ்தோத்திரம், நல்ல பிதாவே ஸ்தோத்திரம், வல்ல பிதாவே ஸ்தோத்திரம், தேவனே ஸ்தோத்திரம்.
தெய்வீக ஆவியானவரே ஸ்தோத்திரம். எங்களுக்காக யாவை செய்து முடிக்கிறவரே ஸ்தோத்திரம். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்கிற தேவனே ஸ்தோத்திரம். ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தாங்க. உங்களுடைய கரம் ஆண்டவரே எங்கள் மேலே இருக்கட்டும். எல்லாரும் சொல்லுங்கள், ஆண்டவரே கர்த்தர் கரம் என் மேலே இருக்கட்டும். எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், கர்த்தாவே உங்கள் கரம் என் மேல் இருக்கட்டும். ஆசீர்வாதம் உண்டாகட்டும், எழுப்புதல் உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும், வெற்றி மேல் வெற்றி உண்டாகட்டும், வல்லமை மேல் வல்லமை உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் ஜெபிப்பதற்கும் நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் மிக அதிகமாக அற்புதங்களை செய்வீராக, அடையாளங்களை செய்வீராக, வல்லமையான காரியங்களை செய்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாத புத்தி கேட்டாதமான பெரிய காரியங்களை நான் தெரிவிப்பேன் என்று சொன்ன தேவன், நீர் அவ்வாறாக தெரிவிப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் என்மேல் நன்மையாய் இருக்கிறது என்று வசனம் சொல்லுது ராஜா. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கர்த்தருடைய கரம் நன்மையாக இருப்பதாக ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு விரோதமாக எழும்புகிற மக்கள் மீது உம்முடைய கரம் ஆண்டவரே தீமையாக இருப்பதாக ஜெபிக்கிறோம். அவர்களை ரட்சிக்க கூடியதாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவர்களை மனம் திரும்ப வைக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் ஆண்டவரை உம்பக்கமாய் திருப்பிக் கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே செய்யும். ஆசீர்வதியும், நன்றி மகிமைப்படும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே கர்த்தர் பரிசுநாமம் ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென்.